ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா துபாயில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கிறோம். துபாயில் எல்லா பக்கத்தும் ஃபிஷ் கிடைச்சாலும் ஆனால் இங்கே வந்துட்டு கிடைக்கிற ஃபிஷ் வந்து ரொம்ப விலை கம்மியாகும். மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே விலை கம்மியாகும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனும் கிடைக்கும். இங்கேருந்து தான் மக்களே மீன்லாம் பிடிச்சிட்டு வராங்க. இந்த கடல்லேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் இறக்குவாங்க. இந்த கடலை ஒட்டினாப்புலேயே தான் பின்னாடி மார்க்கெட்டு. இங்கே இறக்கி நேராக டேரெக்டாக உள்ளே கொண்டு போயிடுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேரிச்சம்பழத்துலேயே அந்த பேரிச்சம்பழம் மரம் மாதிரியே அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிச்சம்பழத்துலேயே கிட்டத்தட்ட இந்த டோட்டல் பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்து 290 கிலோவாமா. கிட்டத்தட்ட 300 கிலோவில் இந்த மரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதுதான் மக்களே மார்க்கெட் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 70-80 கடை இருக்குது. அந்த 80 கடைகளுக்குமே ஒரு கடைக்கும் ஒருத்தர் தான் ஓனரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் மீன் கிடைக்கும்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வீட்டில் வளர்க்குறதுக்கும் மீன், தவளை, ஆமை எல்லாமே கிடைக்கும். அந்த ஆமையை பாருங்கள், நம்ம கட்டவரில் சைஸு தான் இருக்குது. இதெல்லாம் உயிரோடு இருக்கிற சங்கு வகைகளை சார்ந்தது. கிழங்கா மீனா பாம்பு மாதிரி இருக்குது. இது உள்ளார இருக்க நண்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய நண்டுன்னு. வாழ்க்கையில் இந்த மாதிரி நண்டை நான் பார்த்ததே இல்லை. எங்கள் ஊர் குளத்தில் சின்னதாக கையத்தோடு தான் கிடைக்கும் நண்டு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நண்டோட காலை மட்டும் பாருங்கள், என் கை சோடு இருக்குது. அவ்வளோ பெரிய நண்டு என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்க மீனை பாருங்கள், இதெல்லாம் என்ன மீனுன்னு தெரியல, ஆனால் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு செத்த மீனும் கிடைக்கும், உயிரோடையும் மீன் கிடைக்கும். நம்ம வாங்கிக்கலாம், இந்த உயிரோடு இருக்கிற மீன்லாம் வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியல, அது என்ன மீனுன்னு கூட தெரியல. இதை பாருங்கள், லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஒன்று 2 கிலோ 3 கிலோ வரும் போல் அவ்வளோ பெருசு இருக்குங்க. இந்த மீன் பாருங்கள், இந்த மீன் என்ன மீனே தெரியல, நானே இப்போ தான் பார்க்குறேன். நல்லா பாம்பு மாதிரி அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, இங்கே இருக்கிற எத்தனை மீன் மேலாம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு பக்கத்துலேயே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்.